அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய ஏக ஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசிர்வாதத்தாலும் எம் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் இன்றைய தினம் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியினை துவங்குகின்றோம். ஆன்மீக மெய் அன்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற பாக்கியவான்களே, எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான காலை வணக்கம். மனிதனுக்கு பசி ரெண்டு விதத்தில் வரணும். ஒன்று ஊன் பசி, இன்னொன்று உயிர் பசி. ஆனால் நம்மளுக்கு வேற ரெண்டு பசி தான் இருக்கு. ஒன்று இந்த ஊன் பசி இருக்கும், ரெண்டாவது மனதோட பசி இருக்கும். உயிருக்கான பசி இங்கே யார்ட்டையும் இல்லை. தான் பிரச்சனை. ஆன்மீகத்தில் ஜெயிக்காததுக்கு ஒரே காரணம் இந்த பசி ஏன் இப்படி இல்லைங்கிறது தான் பிரச்சனை. ஊன் பசிக்கு சாப்பிட்டுடுறோம், இந்த உடம்ப வளர்க்குறோம், சாப்பிட்றோம், அதுலேயும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றோம். ஒரே வாழைக்காய் தான், அதை பொடி மாசும் பண்ணி சாப்பிட்றீங்க, காரமாக போட்டும் சாப்பிட்றீங்க. ஒரே கீரை தான், வெரைட்டியாக அந்த கீரையை செஞ்சு சாப்பிட்றீங்க. இது ஊன் பசி. இதுலேயும் மனம் கலந்து தான் இருக்கும். இந்த மனம் தான் சொல்லுது எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. அடுத்து இன்னொரு பசி என்னன்னா, காமம்னு சொல்லக்கூடிய மனிதனோட இயற்கை தான். அதுவும் இயற்கையில் மனிதன் பிறந்ததே அதில் தான் பிறந்திருக்கான். அதனால அது இயற்கையாகவே வந்துடும். இந்த அடல்ட்டுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஒரு பருவத்துக்கு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வுகள் தூண்டப்படுது. நம்மளோட செல்லுலேயே இருக்குது அதெல்லாம். அந்த பசி தான் இருக்கு. ஆனால் உயிர்னு ஒன்று இருக்கு, அந்த பசி இருக்கான்னு நம்மளே கேட்டோம்னா அதெல்லாம் இல்லை. அந்த உயிர் பசினா என்ன, அந்த உயிர்னா என்னங்கிறதுக்காக தான் அந்த பசியை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, அப்படி ஒரு பசி உண்மையாகவே இருக்கா, இதை பற்றி சித்தர்கள் மகான்கள் நம்ம இதிகாச புராணத்தில் இதை பற்றி ஏதாச்சும் குறிப்புகள் இருக்கா? இந்த குறிப்புகள்லாம் இருந்தாலும் அது கதையாக தான் இருக்கா, அது நம்மளுக்கு விளங்குதா, அது நம்மளுக்கு புரியுதா, அது உண்மையா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உண்மையா? இதை பற்றிய ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பார்வை தான் அற்புத சித்தர் சிகிச்சை. ஒரே விதமான புரோகிராமாக இருந்தாலும் இதில் கிடைக்கின்ற அனுபவங்கள் ஆழமான அதிசயங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நான் மூன்று தடவை ஒரே மாதிரியான ப்ரோக்ராமாக இருந்தாலும் அட்டென்ட் செய்துவிட்டு இது 4வது தடவையாக அட்டென்ட் செய்கிறேன். ஏனென்றால் நான் பிருந்தாவனம் அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் தற்சமயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, வேதா ஆகம விதிகள்படி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம், அவைகளை சரியாக முறைப்படி நாம் ஃபாலோ பண்ணுகின்றோமா என்பதனை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி சித்தர்களுடைய வழிபாடின் மூலமாக நாம் அடையக்கூடிய பல்வேறு நமக்குள்ள சந்தேகங்களையும் நாம் விவரமில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற நடைமுறையை மாற்றி நமக்கு புரிய வைக்கின்றார்கள். இந்த 2வது பகுதியாக வருகின்ற இந்த தியானம் முழுக்க பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒளியின் மூலமாக எடுக்கப்பட்டது. சவுண்ட் அண்ட் லைட், இது மட்டுமே நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நமக்கு அடுத்த நிலையை அடைவதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தும். அதனை தியானமாக பிடிக்கின்றார்கள். நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு, நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ரிஷி, வழிகாட்டக்கூடிய ஒரு மகா, யாரோ ஒருவரை நீ கண்டறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலையை இங்கே அவர்கள் கூறினார்கள். அது சத்தியமான வாக்கு. இது போன்ற நிலைகளை அடைவதற்குண்டான நிகழ்வுகள் இங்கே நடக்கின்றது என்பதற்காக மறுபடியும் நான் அந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் செய்கிறேன். ஒரு எல்லாத்தையும் ஒரு மாற்று கோணத்தில் சிந்திக்கணும். சித்தர்கள் அப்படின்ன உடனே நல்லா
கோயிலுக்கு போகிறது, பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணுறது, இது மட்டும் கிடையாது. இதை அவங்க ஊக்குவிக்கவே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, நீங்கள் சித்தர்கள் வழிபாடுன்னு செய்கிற விஷயத்தை எந்த சித்தர்களும் ஊக்குவிக்கலை. அவங்களோட கருத்துக்கள் அது மாதிரி இல்லை. ஆனால் என்னன்னா, நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம செய்வோம். கோயிலில் பார்த்தோம்னா இப்போலாம்